இன்ட்ரோ பண்ணும்போது அரசியல் விமர்சகர்னு சொன்னேன். இனிமே வந்து தாவேக்கா அபிமானி, தாவேக்கா அனுதாபி அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஆதரவாளர் அப்படின்னு. இல்ல, இல்ல. இல்ல ஏன்னா அந்த மேடையிலேயே அங்கேயே போய் பேசியிருக்கிறீங்க. அதனால கேட்டேன். இல்ல, இல்ல. இப்போ அது வந்து அவங்க கட்சியினுடைய பொதுக்குழுவோ, செயற்குழுவோ இல்லைங்க. 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3வது ஆண்டு தொடக்க விழா. ஒரு விழால வந்து யார் வேணாலும் அழைத்தால் போய் கலந்துக்கலாங்க. ஓகே. அவங்க கட்சி கூட்டங்கள், செயற்குழு, மாவட்ட குழு, மாநில குழு அது மாதிரி இருந்து நான் கலந்துக்கிட்டா தான் அந்த கட்சியில இருந்திருக்கணும். விழால வந்து யாரை வேணா அழைக்கலாங்க. இப்போ திமுக விழாக்கள்ல எத்தனையோ பத்திரிகையாளர்கள் போறாங்க, பாண்டே உள்பட. அவங்கள நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதனால அரசியல் விமர்சகரா நான் தொடர்கிறேன். ஆனால் தாவேகாவின் நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, செயல்பாடு நியாயமானதாகவும் மெச்சத்தகுந்ததாகவும் இருக்கிறதால அதை ஆதரிக்கிறேன். நடுநிலைன்னா நடுவுல போறது இல்லைங்க. நியாயத்தின் பக்கம் நின்று பேசுவது, எது சரியோ அதை ஆதரிப்பது, அதுக்கு பேர் தான் நடுநிலை. இது தாவேக்கும் ஆதரவு நிலை. இல்ல, நீங்க என்னுடைய ஸ்பீச்சை 10 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். அதுல கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இந்த கட்சியில உறுப்பினர் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனா நான் ஒரு மானசீகமா இந்த கட்சியை ஆதரிக்கிறேன். ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து வெறுத்து சலித்து போயிருக்கிற என்னை போல 30% தமிழர்கள், அந்த 30% தமிழர்கள்ல நான் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, எனக்கு அதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அவங்கெல்லாம் ஓட்டு போடவே வர்றதில்லை, நான் ஓட்டு போடுவேன். அவங்கெல்லாம் ஏன்டா இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போடவே வர்றதில்லை. ஏறத்தாழ 30%. அந்த 30% பேர் மாதிரி தான் நான் இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, நம்பிக்கை தருது, ஒரு மாற்றம் அப்படின்ற முறையில் தான் அதை ஆதரிக்கிறேன். பட் நான் வந்து அரசியல் விமர்சகர் தாங்க. எந்த கட்சி முத்திரையும் நான் குத்தி கொள்ள விரும்பவில்லை. அப்படி குத்திக்கிட்டேன்னா நான் அரசியல் விமர்சகராக இருக்கும் தகுதியை ஆட்டோமேட்டிக்காக இழந்துடுறேங்க. அரசியல் விமர்சகர்ன்றவர் பொதுவாக எல்லா அரசியலை பற்றியும் விமர்சனம் பண்ணோம்ல. அதனால் அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கும் வரையில் ஒரு அரசியல் கட்சியில் என்னை உறுப்பினராகவோ நிர்வாகியாவோ இணைத்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை. இது விழாவில் பொதுச் செயலாளர் கூப்பிட்டாருங்க, நீங்கள் வந்து வாழ்த்துறை வழங்க முடியுமானாரு. நான் வரேன், அதில் என்ன இருக்குது? ஒரு நல்ல கட்சி, நாம் விரும்புகிற ஆதரிக்கிற கட்சி, அது 3வது ஆண்டு விழா, இப்போ எவ்வளோ பிறந்த நாள் விழா எல்லாம் போகிறோம். அந்த மாதிரி போயிட்டு வந்ததை தவிர நான் வந்து ஒரு கட்சியின் முத்திரையை கத்திக்கொள்ள எப்போதுமே விரும்பியதில்லை.